Assalamu alaikum. Welcome back to my channel Bonus Recipes and Vlogs. இன்னைக்கு டுடே சமையலா நம்ம வந்து பீஃப் ஈரல் குழம்பு தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறாங்கறத நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன 4-5 துண்டு பட்டை, அப்புறம் ஒன்னாசி முக்கு 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் வெங்காயம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஸ்லோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் நான் வதக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கலர் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியமான சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வந்து வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா இதில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் வந்து நான் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இது வந்து கறி நல்லா வேகும். அது இல்லாமல் நிறையா வந்து க்ரீமி கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 லெமனே இதில் நான் புழிஞ்சிக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கறி வந்து 3/4 கிலோ வந்து மாட்டு ஈரல் வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கறியை நல்லா வந்து மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கிறேன் கல் உப்புங்கிறதுனால. இதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா தண்ணி விடும் தானே. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 10 முந்திரி கசகசா ஊற வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 4-5 சில்லு எடுத்து அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு குறன்னு ஊட்டிக்கிட்டேன். இப்போ ஊற வச்ச முந்திரி கசகசாவை ஊற்றி நல்லா மையாக பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நல்லா கறி வேகணும். இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இப்போ தண்ணி விட்டுருக்கு கறியிலேருந்து. இருந்தாலும் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்தாகணும். ஏன்னா தண்ணி பத்தாது. இதை நீங்கள் வந்து குக்கரில் கூட நீங்கள் வச்சு என்ன செய்யலாம், 10-15 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து பாத்திரத்திலே வச்சு நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச தேங்காவை நல்லா குறைஞ்சது நான் 3/4 மணி நேரம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை வந்து முந்திரியும் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன்.
ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா குழம்புக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கடைசியாக வந்து மல்லித்தூள், புதினா இலையை பொடுசாக கட் பண்ணி அதை வந்து நான் தூவிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.